வணக்கம் ஜோதி நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது கன்னி லக்னம். இந்த கேது வந்து 14 டிகிரில இருக்கிறாரு. இந்த ராகுவும் 14 டிகிரி, இங்க சுக்கிரன் வந்து 17 டிகிரி, இங்க சந்திரன் 22 டிகிரி, சனி 20 டிகிரி, புதன் 4 டிகிரி, சூரியன் வந்து 4 டிகிரி அமைப்புல இருக்கு. செவ்வாய் வந்து 3 டிகிரி, இந்த குரு வந்து 17 டிகிரி இருக்கிறாரு. சரி, லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்துக்கு வந்து எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை, இயல்பா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. லக்னாதிபதி புதன் வந்து இங்க 10ஆம் இடத்துல நல்லதான் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கிறது லக்னாதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அங்க வந்து அமாவாசை சந்திரன் சனியோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு பலவீனத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் அந்த ஸ்தான பலத்தோடு தான் இருக்காரு. அந்த ஸ்தான பலம் இருக்கும்போது ஒன்றும் பெரிய அமைப்பு கெடுதல் அமைப்புகள்லாம் இல்லை. லக்னாதிபதி புதன் வந்து நண்பரோட இணைஞ்சுதான் இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு நடக்குது வந்து சனி தசை கேது புத்தி வந்து நடக்குது. கேது வந்து இருக்கும் வீட்டின் அதிபதி போலவே செயல்படக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் மாதிரியே செயல்படக்கூடிய அமைப்பு கேது வந்து. சரி, அவங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்டாங்க வந்து ராகு கேதுக்களுக்குள்ளேயே வந்து கிரகங்கள் வந்து வந்து எல்லாமே இருக்கு, அதனால வந்து காலசர்ப தோஷம் அந்த தோஷம் அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. காலசர்ப தோஷம்லாம் வந்து உங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து லேட் பண்ணும். மற்றபடிலாம் அங்க வந்து ஒன்றும் பெரிய அமைப்புகள்லாம் இந்த காலசர்ப தோஷத்தை வச்சு, காலசர்ப தோஷம்ன்றது பழைய நூல்கள்ல வந்து இல்லவே இல்லை. அது வந்து இடையில வந்ததுதான் வந்து இந்த காலசர்ப தோஷம். வந்து இவங்களுக்கு வந்து சனி தோசை தான் நடக்குது, சனி தசை கேது புத்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து 12ல மறைஞ்சிருக்காரு. அது ஒரு மைனஸ் தான். 7ஆம் இடத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சு இந்த சனியோட பாடல இருக்காரு, அது ஒரு மைனஸ் தான். அப்போ வந்து எப்பவுமே வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகம் கடத்திரக்காரகன் சுக்கரன், இது நம்ம எல்லாத்தையுமே வந்து தான் பார்க்கணும். இந்த 3 அடிப்படை நிலைமை தான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகக்கூடாத அமைப்பு, அது மாதிரிலாம் இருக்கும். சனி வந்து இங்க 7ஆம் அதிபதியும் பாக்குறாரு, 7ஆம் அதிபதி 12லும் மறைஞ்சிருக்கிறாரு, 7ஆம் வீட்டையும் பாக்குறாரு. சரிங்களா, இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான், பலவீனம் தான், இல்லைன்னு சொல்றேன். அந்த சுக்கிரன் வந்து இங்க வலிமையா தானே இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கிறாருல சுக்கிரன், சுக்கிரனுக்கு எந்த பாவ தொடர்பும் இல்லையே, அவர் ஆட்சியா தானே இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் தன்னோட காரகத்தை கொடுத்து தானே ஆகணும், தன்னோட காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் கொடுத்து தானே ஆகணும். அவர் இங்க நல்லா தானே இருக்கிறாரு. இங்க ராகு கேதுக்கள் கூட வந்து காலசர்பதோஷம் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்க ஒண்ணு போனாலும் ஒண்ணு இருக்குல்ல, இதை வச்சே நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இங்க ஆட்சியா இருக்கும்போது நல்ல வீடு வாகனம் சொகுசு இது போன்ற அமைப்புகள் வந்து இருக்கு. இங்க சுக்கிரன் தான் பலவீனம் ஆகப்படுது. சுக்கிரன் பலவீனம் ஆனாதான் வந்து திருமண அமைப்புகள்ல இருந்து எல்லா விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய இங்க சுக்கிரன் சூப்பரா இருக்கிறது. ஒரு 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படின்னு போது அடுத்து வர சனி தசை சுக்கிர புத்தியில எங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. ஏன்னா பாக்கியங்களை அனுபவிக்கணுமே, பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு சுக்கிர புத்தியில திருமணம் நடந்தே ஆகணும். சுக்கிரன் வந்து 2க்கும் 9க்கும் உடையவர். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் அமையறது சுக்கிர புத்தியில தான் அமையும். சரிங்களா, அப்ப 3ஆம் இடமும் இயங்கும் போது சுக்கிர புத்தியில தான் அமையும். அதே போல 9ஆம் இடத்துல இருக்கு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடியது இந்த சுக்கிர புத்தியில தான் நடக்கும். இந்த சுக்கிரன் கடல்லையே. அப்போ இங்க வந்து எப்படி வந்து இங்க வந்து ராகு கேதுக்கள் இந்த கால சர்பதோஷம் இதெல்லாம் ஒன்றும் இங்க பெருசா அங்க அமையாது. இங்க வந்து செவ்வாய் வந்து இங்க வந்து நீச்சமா தான் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து இங்க நீச்சமா இருக்கிறாருங்களா, அவரே 8ஆம் அதிபதி தான். செவ்வாய் 8ஆம் அதிபதி ஆகி நீச்சமா தான் இருக்கிறாரு. ஆனா குரு பாக்குறாருல, 8ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. குரு பார்க்கும்போது நல்லதானே இருக்கு. இங்க சனி வந்து இங்க சனி இவரு புதன் வந்து இங்க 10ஆம் இடத்துல நல்லதானே இருக்கு. அதாவது ஆயுள்கள்னா லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும், அப்புறம் 8ஆம் அதிபதியை பார்க்கணும். 8ஆம் அதிபதி பலவீனம் பார்க்கலாம், 8ஆம் வீட்டுக்கு சுபத்துவம் எதனா கிடைக்குதான்னு போதும் அப்படின்ற அமைப்புல வந்து குரு பாக்குறாரு. குரு வந்து இங்க 3 டிகிரில பாக்குறாரு. அப்போ வந்து குருவோட பார்வை வந்து 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது. தூர இடங்கள்ல போய்க்கூடிய வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஒண்ணு போனாலும் இன்னொன்னு இருக்கு, அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்ப அடுத்து உங்களுக்கு சனி தசை சுக்கிர புத்தி. அடுத்து வர்றது
சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இங்க ஸ்தான பலத்தோட தான் இருக்கிறாரு. சனி உங்களுக்கு சனி தசை முடிஞ்சோ, சனி வந்து 5ஆம் அதிபதியா வராரு. அப்போ சனி தசை சுக்கிர புத்தியில சனி வந்து இந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கணும்ல, 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை கொடுக்கணும்ல. 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வந்து என்னது? சிந்தனை ஸ்தானம், அதே போல குழந்தை ஸ்தானம், அதே போல வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், இதெல்லாம் 5ஆம் இடம் தானே. அப்போ 5ஆம் அதிபதி அதை கொடுத்துதானே ஆகணும். அப்படிங்கிற அமைப்புல வந்து சனி தசை உங்களுக்கு நல்லதா இருக்க போகுது. அடுத்து வர புதன் விஷயம் 10ஆம் இடத்தோட தான் தொடர்பு கொள்ளுது. 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது இவங்க புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல தான் இருப்பாங்க. புதன் வந்து கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரி இதுல துறைகள்லாம் இருப்பாங்க. சினிமா இது போன்ற துறைகளும் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தான். நடிப்பு, இயக்கம் அப்படின்ற போது உங்களுக்கு புதன் தான் வந்து 10ஆம் இடத்தோட ஜீவனத்தோட தொடர்பு. லக்னாதிபதியா 10ஆம் இடத்துல தொடர்பு போது இவங்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. லக்னாதிபதி வந்து அங்க வலுத்துதான் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் ஒன்றும் அது வந்து சும்மா வந்து இடையில வந்ததுதான். அது வந்து பெரிய அமைப்புகள் இருக்கு. இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். நார்மலா இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து ஓரளவுக்கு ஃபேமிலி நல்லா ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். கிரகங்கள் வந்து 2 கட்டத்துல 3 கட்டத்திலேயே முடிஞ்சிடும். பெருசா வந்து பரவி இருக்காது. பரவி இருக்கிற கிரகங்கள் வந்து நல்லா இருக்கும்போது அவங்களோட அந்த கிரகங்கள் வந்து தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். கிரகங்கள் வந்து தனியா இருக்கும்போது தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்ப 4 கிரகமும் ஒன்னா இருக்குதுன்னா அது கலப்பு பலன் தந்துதான் கொடுக்கும். இவர் பாதி அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு எடுத்து அதோட பலனை கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். அதனால இந்த கால சர்ப்பதோஷம் அந்த மாதிரி அமைப்புலாம் வந்து இங்க இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 99400700